வணக்கம் நேயர்களே, நீதியின் குரல் நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, பொதுக்கூட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், தர்ணா போன்ற போராட்டங்களில் மக்கள் ஈடுபடுவது எதற்காக என்றால் தங்களுடைய காரணங்களை, வலிமையான காரணங்களை முழுமையாக வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக. இது சராசரி மனிதர்களின் போராட்டம் மட்டுமல்ல, பார்வையற்றவர்களின் போராட்டமும் அப்படித்தான். தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்பதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள், பொதுக்கூட்டம் செய்கிறார்கள், இறுதியாக சாலை மறியலும் செய்கிறார்கள். கடந்த 3 ஆண்டு காலமாக தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்காக இப்படி ஒவ்வொரு கட்டங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1 வார காலமாக ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களுடைய போராட்டத்தை என்னவென்று ஏறெடுத்து பார்க்காமல், அவர்களுடைய கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அரசு அலுவலர்கள் கூட வந்து அதற்கான கருத்துக்களை பதிலை தெரிவிக்காமல் இன்றளவு காலம் நீட்டிப்பதற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஆனாலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சற்று முன்னர் கூட கோடம்பாக்கம் மேம்பாலம் அருகே மிகப்பெரிய அளவில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களின் போராட்டத்தை அரசு செவிசாய்த்து கேட்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்த கருத்துக்களை இன்றைய நீதியின் குரல் நிகழ்ச்சியில் பேச போறோம். அதோட இப்படி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்களை, பார்வையற்ற பட்டதாரிகளை பெண்கள் என்றும் பாராமல் காவல்துறை இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளும் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு படக்காட்சியினை இப்போது பார்க்கலாம். பார்வையற்ற பட்டதாரிகளின் போராட்டங்களை காட்சிகளாக பார்த்தோம். அங்கு அரங்கேறிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை கட்டுப்படுத்துவதை தவிர, கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக ஒடுக்குவதற்கான நடவடிக்கையை காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் சான்றாக வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு சூழலிலே என்ன பிரச்சனைக்காக 9 அம்ச கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள், அதில் என்னென்ன காரணங்களுக்காக இப்படி ஒரு போராட்டத்தில் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை இப்ப பேச போறோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோட பேசுறதுக்கு நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு மகேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் செல்வி சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் திரு மா சிவகுமார் அவர்கள். வணக்கம். சிவகுமார், இப்ப உங்களுக்கு தான் கேள்வி. என்னன்னா, இப்போ 3 ஆண்டு கால பிரச்சனைகள் 2013 இருந்தே உங்களுக்கு பிரச்சனை, போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்கான தீர்வு கொடுக்கப்படுவதாக அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அன்றைய மந்திரி சபையிலே உங்களுக்கு பிரச்சனை தொடர்பாக பேசி இருக்கிறார்கள். தீர்வு என்ன செய்ய போகிறோம் என்பதை கூட சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றளவும் தீர்வு கிடைத்திருந்தால் உங்களுடைய போராட்டம் இந்த அளவுக்கு சென்றிருக்காது. அதையெல்லாம் பேசுவதற்கு முன்னாடி உங்களுடைய போராட்டம் 9 அம்ச கோரிக்கை அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறீங்களே, என்ன 9 அம்ச கோரிக்கை? 9 அம்ச கோரிக்கைகள்ல நாங்க பாத்தீங்கன்னா அதை 3 பகுத்துக்கலாம். ஒன்று வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமான கோரிக்கைகள், 2வது பொருளாதார படிக்கின்றவர்கள் அல்லது படித்து முடித்த பட்டதாரிகளுக்கு தேவையான பொருளாதார சம்பந்தமான கோரிக்கைகள், 3வது அரசு பார்வையற்ற அரசு ஊழியர்களுக்கு தொடர்பான கோரிக்கைகள் என்று 3ஆக பகுத்துக் கொள்ளலாம். முதலாக பார்வையற்ற கல்லூரி மாணவர்களுடைய கோரிக்கைகள் என்று சொன்னால், ஒன்று
அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை இரட்டிப்பாக வழங்க வேண்டும். இரண்டாவது, வாசிப்பாளர் உதவித்தொகையினை இரட்டிப்பாக வழங்க வேண்டும். மூன்றாவது, எழுத்துதவியாளருக்கு வழங்குகின்ற அந்த உதவித்தொகையினை, அந்த ஒரு நாள் உதவித்தொகையினை 300 உயர்த்தி அதை எல்லா பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் என்று எல்லா தரப்பிலும் பொதுவாக இருக்க வேண்டும். ஏன்னா வேறொரு விதமாக அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே வெறும் 25 ரூபாய் தான் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். இது மாதிரியான கோரிக்கைகள் இங்கே மாணவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. படித்து முடித்த பட்டதாரிகளை பார்க்கும்போது அங்கே முதலாக நிற்பது சிறப்பு ஆசிரியர் தேர்வு ஒன்று புதிதாக வைக்க வேண்டும். ஏற்கனவே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்துவிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்த காத்திருப்பவர்களை உடனடியாக அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும். எவ்வளவு பேர் அந்த மாதிரி காத்திருக்காங்க? 150 பேர் காத்திருக்கிறாங்க. எவ்வளவு நாளா காத்திருக்காங்க? ஏறத்தாழ 2 ஆண்டு காலமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில குரூப் A, B, C, D என்று 4 நிலைகளிலே நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அரசாங்கங்கள் அதை முறையாக வழங்கவில்லை. அதை உடனடியாக சிறப்பு டிஎன்பிஎஸ்சி சிறப்பு தேர்வு வைக்க வேண்டும். அதன் மூலமாக வேலை வழங்க வேண்டும். பிறகு முதுநிலை பட்டதாரிகள் 200 பேருக்கு உடனடியாக சிறப்பு தேர்வு வைத்து இதை நிரப்ப வேண்டும். படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கின்ற அந்த பிடி அசிஸ்டன்ட் என்று சொல்லப்படுகின்ற இளநிலை பட்டதாரிகளுக்கு உடனடியாக 550 பேருக்கு வேலை வழங்க வேண்டும். மேலும் குரூப் AB-யில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்க 500 பேருக்கு வேலை வழங்க வேண்டும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக என்று நாங்கள் படித்து முடித்த பட்டதாரிகளுக்கு என்று இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். பணியில் உள்ள பார்வையற்ற பட்டதாரிகளுக்கு என்று எடுத்துக்கொள்ளுமானால் 2 கோரிக்கைகள். ஒன்று, கன்வேயன்ஸ் அலவன்ஸை அவருடைய பேசிக் பேவில் சேர்க்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற ஊதியம், அதாவது பங்கேற்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பழைய முறையான முழு ஓய்வூதிய திட்டத்திற்கு எங்களை மாற்ற வேண்டும், அதை வழங்க வேண்டும் என்று இத்தகைய கோரிக்கை 9 அம்சமாக நாங்கள் பகிர்ந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து சாலையிலும் அரசாங்கங்களில், நான் இன்றைக்கு சாலைக்கு வரவில்லை, நாங்கள் 2013 சாலைக்கு வந்தோம். நாங்கள் 2013 சாலைக்கு வந்த பிறகு அரசாணை நிலை எண் 260 பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டார்கள். அந்த பள்ளிக்கல்வித்துறையிலே எங்களுடைய கோரிக்கைகளிலே 1 கோரிக்கைகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டன. வேலைவாய்ப்பு சம்பந்தமாக எந்த ஒரு உறுதியும் அந்த அரசாணையில் இல்லை. சிறப்பு ஆசிரியர் தேர்வு நடத்தப்படும் என்றுதான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். தொடர்ந்து பேசுவோம் சிவகுமார். என்னன்னா 2013 உங்களுடைய போராட்டம் பெரிய அளவில் தொடங்குகின்ற பொழுது அது முதலமைச்சரால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் மறுபடியும் இன்று எழுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேச போறோம். அப்ப உங்ககிட்ட என்ன கேள்வினா, சத்யா நீங்க சொல்லுங்க. இப்போ 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க சாலையில இறங்கி போராடுற அளவுக்கு மிக கடுமையான அளவில் இறங்கி இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரோம்பேட்டையில, கிண்டியில, இன்னைக்கு இதுல கோடம்பாக்கம் பாலத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த 9 அம்ச கோரிக்கைகளை உங்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம், உங்கள் துறை சார்ந்த அமைச்சரிடம் இது தொடர்பான உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தீர்களா? அதற்கு அவர்களிடமிருந்து என்ன மாதிரியான பதில் வந்தது? வைத்தோம் சார். கடந்த ஒரு 3 மாதங்களா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களையும் அந்த துறை சார்ந்த செக்ரட்டரிகளையும் நாங்களும் எங்க செயற்குழு உறுப்பினர்களும் சென்று பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாக்குறோம், மேலிடத்துக்கு நாங்க கடிதம் கொடுக்கிறோம், இந்த ஒரு பதில மட்டும் தான் சொல்றாங்களே தவிர. துறை சார்ந்த அமைச்சர் அப்படின்னா பேர் சொல்லலாமா யாருன்னு? இப்போ எஜுகேஷனல் செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தா சபிதா மேம் பார்த்தோம். சமூக நலத்துறை அமைச்சர் அப்படின்னு பார்த்தா வளர்மதி மேம் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு துறை அமைச்சர்களையும் பார்க்கும்போது அவங்க எங்களுக்கு சமாதானம் அளிக்கக்கூடிய வகையில முழுமையான பதிலா சொல்லல. ஏதோ நாங்க போய் லெட்டர் கடிதம் கொடுக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்களை பதில் சொல்லாம அனுப்பக்கூடாதே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாக்குறோம் அப்படின்ற ஒரு பதிலோட அனுப்புனாங்களே தவிர முழுமையான காரணம் எதுவும் எங்களுக்கு சொல்லல. அந்த காரணங்கள் எல்லாம் முன் வச்சுதான் நாங்க இன்னைக்கு போராட்டத்துல இறங்கியிருக்கிறோம். இல்ல அவங்க பதில் கொடுத்திருக்காங்களே, ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றி இருக்கிறார்களா அந்த 3 ஆண்டு காலத்துல? இல்ல சார். அப்ப 2013 உங்களுக்கு நிறைவேற்றி தரேன்னு சொன்ன கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க?
2013 நீங்க சில கோரிக்கைகள் முன் வச்சு கொண்டு போனீங்க. அப்பயும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துனீங்க. உங்களை வந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் பக்கத்துல கொண்டு போய் வண்டிகள்லாம் இறக்கி விட்ட மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு சுடுகாட்டு பக்கத்துல கொண்டு போய் போராட்டம் நடத்தினவங்க நள்ளிரவுல இறக்கி விட்டு வந்திருக்காங்க. ஆனா அதன் பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் முதலமைச்சர் அப்ப உறுதி அளிச்சிருக்காங்களா இல்லையா? உறுதி அளிச்சாங்க சார். அந்த உறுதி அளித்ததுல ஏதேனும் ஒன்றாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா? அவங்க சொன்னதுல சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தினாங்க சார். அதுல பணியிடங்கள் வந்து முழுமையா வழங்கப்படல சார். இல்ல இப்ப ஆசிரியர் பயிற்சிக்கு நீங்க தேர்வு பெற்றிருக்கீங்களே, தேர்வு பெற்றவங்கள பணி அமர்த்தாம காலம் தாமதிக்கிறாங்கிற ஒரு கருத்து முன் வச்சிருக்கீங்க. அந்த கோரிக்கைகளா நீங்க நிறைவேற்றுங்கிற ஒரு பதில் சொல்லியிருக்காங்களா முதலமைச்சர் அன்றைக்கு? சிறப்பு தகுதி தேர்வு மூலமா தேர்ச்சி பெற்ற தகுதி தேர்வு முடித்த சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோமா? நீங்க சொல்லுங்க மகேந்திரன். இப்போ இந்த போராட்டம் நீங்க தொடங்கினதிலிருந்து உங்களுக்கு யாருடைய ஆதரவாவது இருக்கிறதா? சார், இது எங்களுடைய போராட்டம் பாத்தீங்கன்னா பொதுமக்களை எந்த வகையிலும் அது தவறா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. பொதுமக்களை தொல்லைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பொதுமக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். ஒட்டுமொத்த ஆதரவு இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் நிறுவனர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட இருமுறை அறிக்கை தந்தார்கள். கலைஞர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். போன்ற தலைவர்கள் எல்லாம் இதை புரிந்து கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிசாய்த்து அவர்களுக்கு உரிய தீர்வினை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் மறியல் சாலையில் சென்று இறங்கி போராடும் பொழுதெல்லாம் எங்களை ஒடுக்க நினைப்பது காவல்துறை மட்டும்தானே தவிர குழுமி இருந்து பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி நாங்கள் தான் போராடவில்லை, நீங்களாவது துணிந்து போராடுகிறீர்களே என்று எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல காவல்துறை உங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உங்க பார்வையில் ஒரு பக்கம் பார்த்தால் கூட பொதுமக்களுக்கு இடையூறு என்பது ஒரு சாலை மறியல் என்று நீங்கள் நிகழ்த்துகிறீர்கள். காலையில 10 மணிக்கு நீங்க சாலை மறியல் செய்கிறீர்கள் என்றால் அந்த வழியாக செல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதே. அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கை தானே காவல்துறை இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, காவல்துறை அந்த பாதிப்பு ஏற்படுதுன்றது உண்மைதான். அதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? கோரிக்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்திருக்கணும். அல்லது இப்படி போராட்டம் நடைபெறுவதை அரசாங்கத்தினுடைய செவிக்கு முன்றே சென்று விட்டது. எங்களுடைய போராட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. எங்களுடைய கவனத்தை வேறு விதத்தில் நாங்கள் ஈர்க்க முயன்றாலும் எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி மறியலின் மூலமாக. இதை இப்படி வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் எந்த விதத்திலும் இன்னலுக்கு உள்ளாகவில்லை, அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் மறியல் களத்தில் இருந்தேன். நான் கடந்த 5 நாட்களாக போராட்ட களத்தில் இருந்தேன். ஒரு இடத்தில் கூட நீங்கள் ஏன் இப்படி எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள் என்ற எந்த ஒரு வார்த்தையும் எந்த பொதுமக்களும் எங்களை சொல்லவில்லை. எங்கள் போராட்டத்துக்கு வெளியில் இருந்து ஆதரவு தான் வழங்கினார்கள். பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் எல்லாம் அவங்களுடைய கைபேசியினை வைத்து அதை படம் பிடித்து அவர்களோடு பகிர்ந்து இவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்று பல தளங்களிலிருந்து பல நிலைகளிலிருந்து பல அமைப்பு மூலமாக ஆதரவை பொதுமக்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒடுக்க நினைப்பது காவல்துறை மூலமாக அரசாங்கம் மட்டும்தான். இந்த போராட்டம் வந்து சென்னையில மட்டும்தான் இருக்கா, மற்ற பகுதிகளிலும் திருச்சி, மதுரை போன்ற பகுதிகளில் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா 4 நாட்களாக அந்த உண்ணாவிரதம் இருப்பவர்களுடைய அந்த வருத்தத்தையும் அவர்களுடைய தோய்வினையும் கண்டு பல்வேறு இடங்களில் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு 15 பேர், 5 பேர் தொடர் உண்ணாவிரதத்திலும் அவர்களோடு ஒரு 10 பேரும் நேற்று அவர்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் அங்க இருக்கக்கூடிய அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் இறங்குவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்நேரம் அவர்கள் இறங்கி இருக்கக்கூடும். இப்படி அங்கங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்து முடித்திருக்கக்கூடிய பட்டதாரி பார்வையற்றவர்கள் போராட்டத்தின் வாயிலாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நண்பரே சிவகுமார், நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க போராட்டம் தொடங்கி சாலை மறியல்ல உட்காருகிற பொழுது காவல்துறை அதிகாரிகளோ துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ உங்களை வந்து நேரில் சந்திக்கிறாங்க, போராட்டத்தை உங்களை கலைச்சிக்க சொல்றாங்க, இதோட நீங்க போயிடுங்க, உங்க பிரச்சனை தீக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப கிண்டியில நடந்ததாகட்டும், குரம்பேட்டையில் நடந்ததாகட்டும் உங்களோட பிரச்சனை பேசி தீக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு உறுதிமொழி கொடுத்திருப்பாங்க. இல்லைங்க ஐயா, உறுதிமொழி கொடுக்காம உங்களை கலைக்க சொல்றாங்களா? அதாவது பொதுவா காவல்துறை என்ன செய்வாங்கன்னா, இங்க யாரும் கூடக்கூடாது, நீங்க வந்து உடனடியா கலைந்து செல்ல வேண்டும்னு சொல்லி ஒலிபெருக்கில அறிவிப்பாங்க. பொதுவான போராட்டம் என்றால் அப்படித்தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு உள்ள போராட்டத்தை அவர்கள் கியூ பிரான்ச், IS, RAW போன்ற உளவுத்துறைகளை பயன்படுத்தி எங்களுடைய தொலைபேசியை உரையாடலை ஒட்டு கேட்பது உட்பட அத்தனை
விதமான வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லங்க, அப்படி உங்களுக்கு செய்யணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க. அதுதான் எனக்கு புரியவில்லை. எனக்கு கூடங்குளத்திலே அனுப்பாத RAWவை எங்களுடைய போராட்ட காலத்திற்கு பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்பதெல்லாம் உண்ண உணவும் உடுப்பும் இருக்க இடமும் தரக்கூடிய ஒரு வேலையைத்தான் கேட்கின்றோம். அரசியலமைப்பு சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிற உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோமே தவிர எங்களுக்கு மட்டும் இந்த வேலை இல்லை என்று இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லாம தான் இருக்கின்றார்கள். 1.25 லட்சம் பேர் BE படிக்கின்றார்கள். அவர்கள் 73,000 பேர் முதல்நிலையிலே தேர்ச்சி பெறுகிறார்கள். அதுல 22,000 பேர் சிறப்பு உயர்நிலையிலே தேர்ச்சி பெறுகிறார்கள் தமிழ்நாட்டிலே மட்டும். ஆனால் அவர்களுக்கு இந்தியா பூரா 6,000 பேருக்குத்தான் வேலை கிடைக்கிறது. ஆனால் இவர்கள் 4 ஆண்டுக்கு ஏறத்தாழ 11 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார்கள். கடன் வாங்கியோ இருந்தோ அல்லது வட்டிக்கு வங்கியிலிருந்து வாங்கியோ எப்படியோ அவர்கள் செலவு செய்துவிட்டு இன்னைக்கு கேட்டரிங் போன்ற வேலைகளிலும் இந்த குடும்ப பொருட்கள், அதாவது கிச்சன் டிலக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய நிலைக்கெல்லாம் அவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் எங்களுடைய போராட்டத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய புதிதாக ஏதும் பணியிடத்தை கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு முழு பங்கேற்பு சட்டம் 1995 அமலுக்கு வந்த போது 96 இங்கே தமிழ்நாடு அரசு விதி வந்திருக்க வேண்டும், ஆனால் கொண்டு வரவில்லை. அதற்கு பிறகு 2002 தான் கொண்டு வருகிறார்கள். அப்போது அப்பிலிருந்து தான் எங்களுக்கு வேலைவாய்ப்பு உரிமை உண்டு என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக 6 ஆண்டு காலம் எங்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை வழங்காமல் அவர்கள் இழுத்தடித்ததனாலும் 1981 எங்களுக்கு இருக்கின்ற 3% இடஒதுக்கீட்டை முழுமையாக அரசு அதிகாரிகள் பயன்படுத்தாமல் இருந்ததனால்தான் 10,260 பணியிடங்கள் எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் முறையாக எங்களுக்கு வழங்கவில்லை. அப்படி வழங்கியிருந்தால் பார்வையற்றோருக்கு மட்டும் 3,713 இடங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். 4,000 பார்வையற்றவர்கள் தான் நாங்கள் பட்டதாரிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களுள் 90% பேர் வேலைக்கு பெற்றிருப்பார்கள். அரசு அதிகாரிகளும் மேல்நிலையில் உள்ள அதிகாரிகளும் முறையான அமைச்சர்களும் எங்களுக்கு விஷயத்திலே கவனம் செலுத்தவில்லை. அதனால்தான் எங்களுக்கு உரிய இடங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கின்றோம். அரசாணை நிலை எண் 10 2014 மாற்றுத்திறனாளித்துறையிலே 1928 பணியிடங்கள் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு எத்தனை TNPSC தேர்வுகள் நடந்தன, எத்தனை அரசு தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு நடந்தது, அல்லது TRB எத்தனை முறை தேர்ச்சியில் எங்களை எடுத்தார்கள் என்ற தகவல் முழுமையாக கூட அரசாங்கத்திலே இல்லை. அப்படி என்றால் எங்களுக்குள்ள வேலைவாய்ப்பு உரிமையில் ஏன் இப்படி அரசு பாராமுகமாக இருக்கிறது? அனைத்து செயலாளர்களுடைய தலைமையிலே 2002 கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்த போதிலும் ஏன் எங்களுக்கு உரை தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பது எங்களுக்கே புரியவில்லை. ஆகவேதான் வேற வழி இல்லை. நன்றி நண்பரே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நண்பர் தொடர்பில் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம் நண்பரை, கேக்குதுங்களா? உங்களுடைய பார்வை ஐயா வணக்கம். உங்களுடைய போராட்டங்கள், நீங்க எங்க போராட்ட காலத்துல இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க? இல்ல சார், போராட்ட காலத்துல இல்ல சார். சரிங்க, என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஊனமுற்றவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். நண்பரே, நீங்க தொலைக்காட்சியோட ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ய. அதாவது எனக்கு அவங்க ஊனமுற்றவங்க பிச்சை எடுக்க கூடாது. எங்க ரோட்ல போய் சேதாபேட்லயோ இந்திலயோ எங்கேயோ போய் பிச்சை எடுக்க கூடாது. பிச்சை எடுக்காம ஐயா அவர்களும் மானியம் கொடுப்பாங்க. மானியம் கொடுத்து ஏதாவது பண்ணி சொன்னாலும் ஒரு நல்லது. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. மானியம் ஊனமுற்றவங்க நம்மளால படிப்போம், 2 பேர் படிப்போம், கண் படிப்போம். படிக்கும் போது நம்மளுக்கு அவங்க இந்த எண்ணெய் வச்சுதான் படிப்பாங்க. அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. அதனால நான் சொல்றேன், என்ன அறிவு தொட்டு பார்த்து பெருகணும் புரியுங்களா? அதனால அவங்க சொல்றேன் ஐயா, நான் வச்சுக்கலாம் அவங்க ஏன்னா ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லது நடக்கும். அதனால அவங்களுக்கு ஏன்னா ஒரு வேலைவாய்ப்பு நல்ல ஒரு AHI அது போட்டியில கொடுக்கணும்னு.
நன்றிங்க நன்றிங்க. அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து அவருடைய படிக்கல வேலை இல்லைன்னு சொல்லாம தங்களுடைய சாலைகள்ல வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இல்லாம அவர்கள் வந்து படித்து போராடி வேலைக்காக போராடுகிறவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பான கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேச போறோம். நேயர்களே கருத்துக்களுடைய காத்திருங்கள். சந்திப்போம்.